வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு தமிழக அரசியலினுடைய மூத்த அரசியல் தலைவர் திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய விசுவாசியும், அவர் எந்த கட்சியில் பயணித்தாலும் அவரோடு இன்று வரை பயணித்திருக்கக்கூடிய ஒரு நண்பர், அதைவிட மேலாக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு நெருக்கமான நட்பில், தொடர்பில், அரசியல் பயணத்தில் பங்கேற்ற திரு கே பாலகுமார் அவர்களை சந்திக்க இன்றைக்கு போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கண்ணே. வணக்கம். நீங்கள் பண்டூட்டி ராமச்சந்திரனுடைய தீவிர விசுவாசி, அப்படிதானே? ஆமாம், 47 ஆண்டுகள் அவரோட பயணிக்கிறேன். அவரோட இருக்கிறீங்க. ஆமாம். இப்போ விருதாசலம் தொகுதியில் விஜயகாந்தனுடைய மனைவி திருமதி பிரேமலதா போட்டி போடுறாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கக்குள்ள உங்களுடைய அரசியல் குரு திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அங்கே இருந்தார். நீங்கள் அவரோட பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த அனுபவத்தை அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். 2005 கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பிற்பாடு அந்த கட்சியில் சேர்ந்தார். சேர்ந்து பணியாற்றக்குள்ள விஜயகாந்தை மதுரை பக்கம் நிற்கிறேன்னு அவர் சொல்லக்குள்ள, பண்டூட்டியார் மதுரை பக்கம் போனீங்கன்னா ரொம்ப தூரம், அங்கே அரசியல் பணி அனுபவம் மிக்கவர்கள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, அதனால் நீ என்னுடைய கடலூர் மாவட்டத்திலேயே நீங்கள் நிற்கணும்னு சொல்லி பண்டூட்டியில் நிற்க சொன்னார். இல்லை நீங்கள் பண்டூட்டி அண்ணன் பண்டூட்டியில் நிற்கணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் விருதாலயத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விருதாசலத்தில் விஜயகாந்த் நிற்கணும்னு சொன்னது பண்டூட்டி ராமச்சந்திரன் தான். ஆமாம், சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பண்டூட்டியார் என்கிட்ட பேசினார். இந்த மாதிரி விருதாலயத்தில் நான் சீட்டு கேட்டேன். அப்போது கேட்க பணமும் விஜயகாந்துக்கும் கட்டினேன், எனக்கும் கட்டிருக்கேன். அப்போ பண்டூட்டியார் என்னை கேட்டார், விஜயகாந்த் விருதாலயத்தில் நின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. இல்லைன்னா நீங்கள் விருதாலயத்தில் நீங்கள் நில்லுங்க என்ன. இல்லை நான் நிற்கிற மாதிரி தான் விஜயகாந்த் இப்போ பார்க்கணும். அவரை நம்ம பக்கத்தில் இருந்து ஜெயிக்க வைக்கணும். அங்கே நம்பிக்கைக்குரிய ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. விருதாலயத்தில் நீ இருக்க. அப்போ எக்ஸ் எம்பி ராமநாதன் இருக்கார். அதனால் நீங்கள் ஜெயிக்க வச்சிடலாம். எனக்கு சொந்தக்காரவங்க வேண்டப்பட்டவங்களாம் இருக்காங்க, அதனால் அவரை நம்ம ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னார். சரிங்க, நான் அண்ணன் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறோம். சரின்னு அதை அப்படியே விட்டுட்டார். அப்புறம் வேட்பாளர் அறிவிக்கக்குள்ளே பண்டூட்டி எல்லாம்க்குள்ளே விருதாயலம் கேப்டன் பேரை அறிவித்தாங்க. அறிவித்ததை எனக்கு தான் முதல்ல ஒரு கோடு காமிச்சிருந்தார்ல. அப்புறம் நம்ம பாலத்துக்கு பக்கத்தில் எஸ்எஸ் பாஸ்கர் கடையில் தான் இந்த மோதிரத்தை அடவு வச்சு வெடிகை வாங்கி ஆட்டோவில் போட்டு எடுத்துகிட்டு போய் மங்களம்பேட்டை, விஜயமாநகரம், விருதாயலம், ஆலடி ரோடு, பெரியார் நகர், பூதாம்பூர் அத்தனை இடத்துலையும் வெடித்தோம். விஜயகாந்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, வெடிக்கக்குள்ளேயே இருந்தது. இந்த மாதிரி வெடிக்கக்குள்ளேயே விருதாலயத்தில் விஜயகாந்த் ஜெயிச்சிருவாருன்ற நம்பிக்கை போச்சுன்னு சொன்னேன். உடனே சரி கேப்டன் வருவார், வரக்குள்ளே அங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி யார் யாரை பார்க்கணும் என்னன்றது கேட்டார். நான் பண்டூட்டியார்ட்ட இவங்களை நான் பார்க்கணுன்னு. அப்புறம் ரூட் போட சொன்னார். அப்புறம் ரூட்னால் நான் தான் போடுவேன். விருதாலயத்தில் கேப்டன் எந்தெந்த ஏரியாவுக்கு போகணும், யார் யாரை சந்திக்கணும், யார் யாரை பற்றி பேசணும் அப்படின்றது பூரா நான் தான் ப்ரோக்ராம் போடுவேன். அதே மாதிரி அன்னைய சூழ்நிலை திமுகவையோ அதிமுகவையோ யாரையுமே நம்ம இந்த விருதாளம் தொகுதியை பற்றி விருதாளம் தொகுதியில் தவறாக பேச வேணான்னு சொன்னேன். கேப்டன் அதை முழுசாக நான் என்ன சொன்னேனோ அதை கரெக்டாக கேட்டார். கேப்டனை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது. சரி, நின்னார். அவரோட அனுபவம், நீங்கள் அவரோட தேர்தல் பணியாற்றிருக்கிறீங்க. அப்போ விஜயகாந்த் சாரோட அனுபவம் இருக்குது. அப்போ என்னென்ன வாக்குறுதிகள்லாம் சொன்னார், என்ன செஞ்சார், என்ன செய்யலை. இப்போ அவங்களுடைய மனைவி பிரேமலதா நிற்கிறாங்க. விஜயகாந்த் தொகுதிக்கு நிறையா செஞ்சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன செஞ்சார், என்ன சொன்னார், என்ன செய்யலை, கொஞ்சம் சொல்லுங்களா. விஜயகாந்தை செய்ய விடலை பிரேமலதா.
முதல் பாயிண்ட் அதுதான். உதாரணமாக விஜயகாந்த் தேர்தலில் நின்ன உடனே பெரியார் நகரில் இடம் பார்க்க சொன்னாங்க வீட்டோட. பார்த்தேன், ஆனால் அதை வாங்கலை. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு தாட்டி வரேன்னு சொன்னாங்க, வரலை. 5 வருஷத்தில் 1825 நாளில் 13 முறை தான் வேட்புமனு தாக்கல் பண்ண வந்தது உட்பட இந்த 5 வருஷத்தில் 13 முறை தான் அவங்க விருதாயலம் 2006 to 2011 5 வருஷத்தில் 5 வருஷத்தில் வந்தது. அதுக்கப்புறம் வீடும் வாங்கலை. நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு குழந்தைகள், அப்போ இந்த டாக்டர் தமிழரசி அங்கே சீப். ஓ, இப்போ அதிமுக கூட்டணி பாமக வேட்பாளர் திருமதி தமிழரசி வந்து அப்போ நம்ம அரசு மருத்துவனுடைய தலைமை மருத்துவ அதிகாரி 3 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுக்குறேன், குழந்தைகளுக்குன்னு தனி ஆஸ்பத்திரி கட்டி கொடுப்போன்னார். யார்? கேப்டன். 3 ஏக்கர் நிலம் வாங்கி தரேன்னு சொன்னார். இடமும் அப்போ வந்து நம்ம இப்போ ராஜநாயர் இடத்த பேசினாங்க. விலை கொஞ்சம் கூட போனதும் நான் ராமநாதன் தான் அதுக்கு டீலர் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் முடிய கண்டிஷனில் பணம் கொடுக்கல, அதோட முடிஞ்சு போச்சு, ட்ராப் ஆகிடுச்சு, அந்த ஸ்கீம் நின்று போச்சு. ஆமாம், மகளிருக்குன்னு ஒரு கல்லூரி கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்பயே கேப்டன் வாக்குறுதி, அந்த கேசட்லாம் இருக்குது, பேசின கேசட் இருக்குது. கட்டி கொடுக்குறேன்னாங்க, கட்டி கொடுக்கல. அதுக்கப்புறம் உழைச்ச அப்போ வந்து பாமகவினுடைய இங்கே வந்து டாமினேஷன் அதிகம். கோவிந்தசாமியினுடைய இது. அப்போ வந்து நீங்கள் எனக்காக வேலை செய்யுங்க, வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபா மாதம் வர மாதிரி நான் வருமானத்துக்கு வழி பண்ணி கொடுக்குறேன்னார் கேப்டன் சொன்னார். உங்கள்கிட்ட சொன்னார்? எனக்கிட்டே சொன்னார். இந்த அம்மா இப்போ நிற்கிறாங்களே அவங்களும், பாலகுமார் நீங்கள் செய்யுங்க, உங்கள் வருமானம் உங்கள் கூட யார் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பூரா. அப்போ யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க? பொறுப்பாளர்னு இல்லை, அத்தனை பேரும் வேலை செஞ்சாங்க. அங்கே வேலை செஞ்சது வந்து தேமுதிகன்னு கிடையாது, அதிமுகவில் இருக்கிறவங்கலேருந்து, வியாபாரி நல சங்கத்திலேருந்து இருக்கிறவங்கலேருந்து, பொதுமக்கள்லேருந்து. விஜயகாந்த் இப்போனா பூத்துக்கு பணம் கொடுக்குறாங்க, பூத்துக்கு யாருமே பணம் வாங்கலை. கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுத்தோம் அந்த அம்மாட்ட, பிரேமலதா கிட்ட கொடுத்த பணத்தை திரும்ப கொண்டு போய் கொடுத்தோம். செலவே பண்ணலையே. செலவு வந்து கேப்டன் வந்து யாரெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறாரு, அந்த அளவுக்கு நெருக்கமானவங்க யார் கேப்டனுக்கு? அப்போ கேப்டன் என்ன ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேரை கூப்பிடுவார். யார் 10 பேர் சொல்ல முடியும்? பாலகுமார்னு சொல்லுவார், ராஜ்குமார்னு சொல்லுவார், ராஜவன்யன்னு சொல்லுவார், லெலின்னு செத்துட்டாப்ல லெலின்னு சொல்லுவார், கோதண்டபாணின்னு சொல்லுவார், எம்ஜிஆர்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு சங்கர் சொல்லுவார், சங்கர்னு சொல்லுவார். அப்புறம் ஒரு குமார்னு பொருளாளராக இருந்தார், அவரை சொல்லுவாங்க. மீது யார் இந்த அவர் சொல்கிறது கூட இவங்க சொல்ல முடியாது. இன்றைக்கி வேணால் பிரேமலதா ஒரு 20 பேரை சொல்லுங்கள், நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், நான் இங்கே அப்படியே உருண்டு பெறல்றேன்ன்றாங்களே, ஒரு 20 பேரை அப்படியே. சரி, 5 வருஷம் விஜயகாந்த் வந்து என்ன தான் செஞ்சார் தொகுதிக்கு? அவங்க செஞ்சது என்னன்னாக்கா, அவங்க இருக்கக்குள்ள இந்த வெய்ய நாளில் தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இல்லை நம்ம வந்து செஞ்சதை செய்யலைன்னு சொல்ல முடியாது. அது கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் தையல் மிஷின் வச்சுருந்தாங்க. ஏழை மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, ஏழை மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, பயிற்சி கொடுத்தாரு. அதான் அவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த அம்மா இல்லாத நேரத்தில் அப்படியே பாக்கெட்டில் விட்டு 500 1000 கொடுத்துட்டு போவார். இந்த அம்மா பார்த்தா பாக்கெட்டில் கைவிட மாட்டார். இந்த அம்மா பார்க்கல, அந்தாண்ட பக்கம் போச்சுன்னாக்கா கொடுப்பார். இந்த அம்மா அவரை பேச விட மாட்டாங்க, கேப்டனை வந்து பேச விட மாட்டாங்க, அப்படியே அணை போட்டுடுவாங்க. இப்போ வந்து பிரேமலதா மேடம் வந்து சொல்றாங்க, திருப்பி அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி அமையும், ஆட்சி அமைஞ்சா நான் வந்து விருதாசலத்தை மாவட்டமாக்குவேன், அண்ணன்கிட்ட சொல்லிட்டு மாவட்டமாக்குவேன், மகளிர் மகளிர் கல்லூரி கொண்டாந்து நான் வைப்பேன் அப்படிலாம் சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியமாகுமா? இப்போ சொல்றாங்கல்ல, அடுத்தது இன்னைக்கு நைட்டே அதை மறந்துடுவாங்க. என்ன சொல்றீங்க? ஒரு கட்சி பொதுச் செயலாளர் மறந்துடுவாங்க. இங்கே உழைச்ச இப்போ தேமுதிகவில் உழைச்ச அத்தனை பேரில் அந்த 10 சீட்டில் எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க? உழைச்சவனுக்கு எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க?
விருதாலயத்தில் ராஜகுமார் உழைச்சானே அவனுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பாலகுமார் உழைச்சதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ராஜவன்யன் உழைச்சதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பாலமுருகன் உழைச்சதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க. ஏங்க அவங்க ராஜகுமார் தான் நகரசராக்கி இருக்கிறாங்க, ராஜவன்யன் ஒன்று கட்சி பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, செலவு பண்ணிட்டு இருக்கிறான். சொந்த வருமானம் எதோ ஓடுறான் ஓடியாரான் எதோ பண்றான், சொந்த வருமானத்துல செலவு பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கேப்டன் வெற்றி பெற்ற பிற்பாடு அந்த வெற்றி சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் சென்னையில கொடுக்குறோம். எங்க சென்னையில போய் குள்ள வந்து அவங்க எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா, ஒரு லட்டு கொடுத்தாங்க. திருப்பதி லட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே ஃப்ரீயாக கொடுப்பான் பாருங்க, அந்த மாதிரி லட்டு ஒன்று கொடுத்தாங்க. ஒரு வேளை சாப்பாடு இவங்க என்னமோ சொல்கிறாங்களே, சோறு போடுறாங்களே, எட்டறது பார்க்குறவங்களுக்கு தான் பிரேமலதாவை பற்றி வல்லவர் நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியும். பக்கத்தில் நீங்கள் என்ன தடயம்பாபுனா ஒரு 15 நாள் அந்த அம்மா கூட பழகிட்டாப்லன்னு வச்சுங்க, கந்தல் அடிச்சிருவீங்க நீங்கன்னா அந்த அம்மாவை. பக்கத்தில் போகாத வரைக்கும் நல்லவர்கள், பக்கத்தில் போயிட்டா அப்புறம் தெரியும் அவங்களுடைய வள்ளல் பற்றி. அந்த அம்மாவுக்கு 2 முகம். என்னது, அந்த அம்மாவுக்கு 2 முகம். உதாரணத்துக்கு மங்களமேட்டை போனாங்க, முஸ்லீம் நாங்கள் ஜெயிச்சா தங்கத்தட்டில் உங்களை வச்சு அப்படியே தூக்கி வச்சுட்டு இருப்பான்னாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு போய் இப்போ அமைதியாக இருக்காங்க. அங்கே போய் நான் வந்து ஜெயிச்சிட்டோன்னா நான் வந்து இங்கே வந்து தீபம் ஏற்றுவேன், விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னு. முருகன் ஏற்றுவாரு. ஆமாம், 3 நாள் முன்னாடி 2 நாள் வாழ வைப்பாரு. ஆமாம். இங்கே ஒரு வேலை இப்போ வந்து இவங்க ஜெயிச்சு அது 2 முகத்துக்கு நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறேன். இங்கே சொன்ன முகம் முஸ்லீம் கிட்ட இது, அங்கே போய் சொல்கிற முகம் மறுமுகம் அது. ஸ்டாண்டு ஒன்று தானே இருக்கணும். ஆமாம், 2 ஸ்டாண்டு எப்படி எடுக்கிறீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு முகம், எலெக்ஷன் பின்னாடி ஒரு முகம். அவங்களுக்கு 2 முகம். 2 முகம் தெரியுதுங்களா? கேப்டனுக்கு அந்த மாதிரி 2 முகம். இன்னைக்கு இருக்கிற தேமுதிகவில் இருக்கிறவங்க பிரேமலதாவுக்காக இல்லை, விஜயகாந்துக்காக இருக்கிறவங்க மட்டும்தான் தேமுதிகவில். ஆமாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட வந்து நாங்கள் என்ன பழகணும்னாக்கா எம்ஜிஆர்னே சொல்ல மாட்டோம், புரட்சி தலைவர் 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 தான் சொல்லுவோம். அந்த மாதிரி அவருக்காக இருக்கவன் தான் இருக்காங்களோ சார், இவங்களுக்காகனா இல்லை. தெரியுதுங்களா? சரி, இந்த தேர்தலில் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? வெற்றி வாய்ப்பு தமிழரசிக்கு வெற்றி வாய்ப்பு. மாம்பழம் சின்னத்துக்கு ஒன்று. தமிழரசி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக ஓட்டு போடுறவங்க கிடையாது. என்னது, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக ஓட்டு போடுறவங்க கிடையாது. பிரேமலதாவுக்கு எதிர்ப்பாளர்கள் போடுற ஓட்டுல தான் தமிழரசு ஜெயிக்க போறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போட்டு தமிழரசு ஜெயிப்பாங்கன்னு யாராவது நினைச்சா அது தப்பு. பிரேமலதா 2021 நின்று 2026 வருது, 1825 நாள் கழிச்சு வருது. இந்த 5 வருஷத்துல அவங்க கட்சியில உள்ள பொறுப்பாளர்களுடைய சாவு வாழ்வுக்கு ஏதாவது வந்திருக்காங்களா? கும்பாபிஷேகம் விருதாலயத்தில் நடந்தது எந்த கோயில் விசேஷத்துக்காக வந்ததா, அல்லது வேற எந்த நிகழ்ச்சிக்காக வந்தாங்களா? இந்த பக்கம் திருச்சிக்கு போவாங்க, மதுரைக்கு போவாங்க, உளுந்தூர்பேட்டை வழியாக தானே போவாங்க. விருதாலம் வந்து போயிருக்காங்களா? ஜெயிப்பாங்க. சென்னையில் ஒரு இதுக்கு சென்னைக்கு போயிடுவாங்க. அவங்கள பார்க்கணுன்னா 2 நாள் ஆகும். கேப்டனை பிரேமலதா ஜெயிச்ச எம்எல்ஏனா பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகும். அவங்க என்னன்னா இந்திரா காந்தியை விட ஜெயலலிதா விட நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்கிறவங்க யாராவது கையில் இப்போ விருதாள மண்ணில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டால் தானே ஜெயிக்க முடியும். நீ என்ன பணத்துக்காக விருதாளத்தில் இருக்கிறவங்கன்னா வந்து இருக்காங்க. உன் கை கொடுத்து ஒன்று கொடுக்குன்னா ஒரு மகிழ்ச்சி, கையில் உரை போட்டு நிற்கிறீங்க. நீங்கள் என்ன அவங்களுக்கு நான் ஜெயிச்ச பிற்பாடு என்ன வாங்கன்னு கும்பிட போகிறீங்களா, கை கொடுக்க போகிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்க இன்னும் கேட்டீங்கன்னா திமுக வலுவான கூட்டணியில் நிற்கிறாங்க அவங்க. என்ன நீங்கள் திருமாவளவன் வந்து நாடாளுமன்றத்தில் போய் பேசுவார். இப்போ வந்து 10 சீட்டு வாங்கியிருக்காங்க, ஒரு எம்பி நியமன எம்பி வாங்கியிருக்காங்க. ஸ்டாலின் வந்து கொடுக்கணுன்னா வைகோவுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வைகோ இப்போ இந்த கொண்டு வந்தாங்களே, இப்போ தீர்மானம் கொண்டு வந்தாங்களே பாஜகவில், இப்போ போனார் இந்த எம்பி, வாயை திறந்து பேச தெரியுமா?
ஏலேருந்து இஜெட் வரைக்கும் ஏதாவது தெரியுமா? மக்கள் பிரச்சனையை பற்றி தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற மெடிக்கல் காலேஜையும் இருக்கிற சொத்தை பற்றியும் தான் வந்து அவங்களால பார்க்க முடியும். வேற எதையும் அவருக்கு பேச தெரியும். எல்லாரும் பேசி சுதீஷுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, ஒண்ணுமே தெரியாது. சுதீஷ் நாடாளுமன்ற உறுப்பினர், மவன் சட்டமன்ற உறுப்பினர், நிக்கிறாங்க. ஆசைய சொல்றேங்க. இவங்க பொதுச் செயலாளர் அப்படியே சட்டமன்றத்தை போய் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு நிக்கணும்னு நினைக்கிறாங்க. கூட வேலை செஞ்சவன்னா ஒண்ணும் கிடையாது. வாய்ப்பே இல்லைங்க. எல்லாம் எல்லா தலைவரும் சொல்றாங்க பிரேமலதா ஜெயிப்பாங்க, ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜரூரா வேலை பார்க்குறாங்க. அடுத்து எங்கள் அண்ணன் தலைமையில் ஸ்டாலின் தலைமையில் தான் ஆட்சி அமையும், நாங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து வைப்போன்றாங்களே பிரேமலதா. நீங்க சொல்லதுன்னா இப்போ கூட சமயத்தில் 2 நாள் முன்னாடி அந்த அம்மா சொல்லியிருக்கு. இப்போ யாரோ ஒருத்தர் ஆலோசனை சொன்னாராம், நீங்கள் பேசாமல் இருங்க, நான் ஓட தயார், என் பின்னாடி ஓடியாங்க, பணத்தை கொடுத்தா ஓட்டு தானாக வரும், நான் ஜெயிக்கிறேன், கொடுக்குற பணத்தை கொண்டு போய் சேருங்கன்றாங்க. என்னது? யார்கிட்ட? அவங்க கட்சியில் உள்ளவங்கள்ட்ட அப்படி சொல்றாங்க. ஆமா, நீ அது யாரு என்னன்னு சொல்லி அவனை கட்சி சரி, மக்கள் பணம் வாங்கிட்டு அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களா? விஜயகாந்துக்கு காசு வாங்கிட்டா ஓட்டு போட்டாங்க. கேப்டன் கதை தனிங்க. ஆமா, இப்ப பிரேமலதா மேல வந்து ஒரு 1 லட்சம் ஓட்டுக்கு 1000 ரூபாய் தராங்கன்னா அந்த 1000 ரூபாய் பணம் வர 1 லட்சம் பேருமா ஓட்டு போடுவாங்க. அவங்க நினைச்சிருக்காங்க விருதால மக்கள் வந்து அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அப்படியே தெளிவானவங்க, பழமலைநாதரை கும்பிடுறவங்க, பழமலைநாதர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, தமிழர் சமாஜ் ஜெயிச்சா நீங்க நிப்பாங்க போய் பார்க்கல, ஏதாவது உதவினா செய்யலாம், இவங்க எங்க போய் மெட்ராஸ் போய் பாக்குறதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு இந்த Facebookல என்னை பத்தி ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பாட்டு கூட்டிட்டு போறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்ல, எது சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இவங்க ஜெயிச்சானா வீடியோ பார்த்துருக்காங்க, இங்க தங்குவான்றாங்களே. இப்போ இதை சொல்றாங்கல்ல, எத்தனை பேரை வந்து பார்த்தாங்க, பத்திரிகை நிருபரை ஏதாவது பார்த்தாங்களா அல்லது ஏதாவது பேசினாங்களான்னு கேளுங்கண்ணா. இல்லை, அவங்க வீடு வாங்கி தங்குவோன்னு சொல்கிறாங்களே, அது சொல்லுங்க. இப்போ 2006 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, நாங்கள் வீடு வாங்கி கேப்டனுக்கு தங்கினாங்களா? தங்கலை. அவங்க சொன்ன இதுனா ஏதாவது செஞ்சாங்களா? செய்யல. அப்புறம் இது மட்டும் என்ன, அது அப்ப சரி இப்ப செய்ய மாட்டாங்களா? அதுனா பழகி போன வாய்ங்க, அது பழகி போச்சுங்க, சொல்லி 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 பழகி போச்சு. அவங்கன்னா வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னா இந்த ஒத்த காடை எடுத்துக்கிறேங்க. பந்தயங்க, பந்தயம். அதாவது விஜயகாந்த் கிட்ட பந்தயம் கட்ட முடியாது, செய்டான்னுடுவாரு. இந்த அம்மாவை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம், பந்தயம் கட்டலாம். இந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அந்த பணம் இந்த அம்மா பணம் இருக்காது. என்னது? இந்த அம்மாவுடைய பணம் இருக்காதுங்க. எங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இத கொடுக்க போறாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அந்த பணம் இந்த அம்மா பணம் இருக்காது. இந்த அம்மாட்ட ஸ்டாலினா அல்லது அந்த இவரு வேலை பணம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, பாதி பணத்தை வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோ. சரி, டென்ஷன் உட்காருங்க. இல்லைங்க, உண்மையை நான் 5 வருஷம் பக்கத்துல இருந்து பார்த்தவன் நானு. என்னது? பிரேமலதா செய்ய மாட்டாங்க. ஒரு கேக்குறது சொல்லுங்க, பிரேமலதா செய்ய மாட்டாங்க. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. வரக்குள்ளனா வெடி வெடிக்கணும் அவங்களுக்கு. ஆமா, ஒரு தாட்டி வெடி கம்மியா வாங்கி வெடிச்சுட்டா காசு இல்ல. ஒரு தாட்டி 2 தாட்டி வந்தா பரவாயில்ல, 13 தாட்டி 5 வருஷத்துல வந்திருக்கிறாங்க. 5 6வது முறை வெடி வெடிக்கல. கூப்பிட்டாங்க, பாலகுமார் என்ன வெடினா வெடிக்கல அப்படின்னு. நாட்டு வெடி கிடைக்கலமா, அதனால வெடிக்கல. போன தாட்டி பத்தினா பேசாதீங்க, இன்னைக்கு என்ன அதை சொல்லுங்க. அப்ப செஞ்சேன் இப்ப செஞ்சேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. பழசனா நினைக்க மாட்டாங்க. இப்ப என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்கன்னுவாங்க. அந்த மாதிரி ஆளு பழகினவங்களுக்கு தெரியும். அதுல இருக்கிற பொறுப்பாளர் வந்து வேற கட்சிக்கு போனா பொறுப்பு கொடுக்க மாட்டான். ஒரு இப்ப இருக்கிற இது மாதிரி ஏதோ லெட்டர் பேட் அடிச்சுக்க முடியாதுன்னு அதுல இருக்கான். உண்மை அதுதான். உண்மையான கேப்டன் கூட இருக்கக்குள்ள உயிரை கொடுக்க தயாரா இருந்தவன்னா இப்போ அந்த மாதிரினா கிடையாது. ஏதோ பொறுப்புக்காக இருக்கான், லெட்டர் பேடுக்காக இருக்கான். புரியுதுங்களா? இந்த அம்மா வந்ததுனாக்கா விருதாள மக்களை பார்க்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பாட்டாளி மக்கள் கிட்ட நானே அல்லது தமிழரசிக்கு வந்து ரொம்ப சொந்தமா ஒரு அணையை தடுக்கணும்னு நின்று இந்த அம்மாவுக்கு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன்.
வரக்கூடிய பெரிய ஒரு ஆபத்தை என்கின்ற ஆபத்தை தடுக்கிறது. ஆமா பேசுறேங்க. 5 வருஷத்துல அந்த கேப்டனையே செய்ய விடாதவங்க இந்த அம்மா இப்ப என்ன செய்ய போறாங்க? தடுக்கிறதுக்காக பேசுறேன். நான் இப்போ தமிழரசு ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த பக்கமே போக மாட்டேன். அவனே ஒரு நிமிஷம் மக்கள் அவனே நேராக போவான், அந்த அம்மாட்ட பேசுவான், அந்த அம்மாட்ட லெட்டர் பேடு. ஒரு விவோ இருந்தார், உங்களுக்கு வேண்டப்பட்டவர் தான், அந்த இப்போ இதுகிட்ட இருக்காரு. அந்த விவோ நீங்க என்னதான் கூட்டிட்டு போனீங்க, அவர் வந்தாரு டிவிஎஸ்ல. நில்லு 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 நீங்க என்ன இந்த சர்டிஃபிகேட்டுக்காக இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி கம்பெனி ஆமா அப்படின்றது அவர் அங்கேயே வண்டியை நிறுத்தி பெட்டியை எடுத்து அதில் கையெழுத்து போட்டு அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டு சீலை போட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு. அந்த மாதிரி இந்த தமிழரசி ராஜேஸ்வரன் விவோ ராஜேஸ்வரன் விவோ அதே ஃபார்முலா தான் இந்த தமிழரசி அம்மா நின்ன இடத்துல கையெழுத்து போட்டு பாபு என்ன பாபு கையெழுத்து போனா போடுமா போட்டுரும், அப்படியே போட்டுரும். ஏன் நீங்க சொன்னா போடாதா? யாரு சொன்னாலும் அப்படியே பாபியா இருக்கிறீங்க. சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு நீங்க உங்களை சொல்லிருக்கீங்களா? தொடுவியா பாலிசி தூக்கிதான் விடுவா. அப்ப ஏன் மனசுக்கு சொல்ற பாலிசியா? பாபு கிட்ட ஒரு ஆள் நல்லது நினைக்கணும்னு செஞ்சா எப்படி வேணாலும் போகலாம், தப்பா போகணும்னு நினைச்சா அது போட்டு மெரிச்சிருவாப்ல. எல்லாருக்கும் தெரியும். கடைசியா விருதாசலம் தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? விருதாசலம் மக்கள் தயவு செஞ்சு போனதாட்டி ஏமாந்த மாதிரி இப்ப ஏமாந்துடாதீங்க, புரியுதுங்களா? திமுக காரங்க ஸ்டாலினுக்கு நல்லது செய்யணும், கலைஞருடைய உடன்பிறப்புக்கு திமுகவை காப்பாற்றணும்னா தயவு செஞ்சு பிரேமலதாவுக்கு ஓட்டு போடாதீங்க. இப்பவே பாருங்க, ஸ்டாலினை வச்சுக்கிட்டு அந்த அம்மா ஸ்டாலினுக்கு எதிராக பேசுது. ஆமா, சேலத்துல பேசுனாங்க, திருப்பரங்குன்றத்துல பேசுது. இது ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்க, நான் தான் சிஎம் அந்த சீட்ல போய் உட்காந்துக்குவான். நீ அதுக்கப்புறம் அது வேற, இது போய் உட்காந்துக்கும். அப்புறம் அது தேவையா போய் உட்காந்து ஒரு படி. சரி, இப்ப கல நிலவரம் எப்படி இருக்கு? கல நிலவரம் எப்படி இருக்கு? இப்ப எல்லாருமே இந்த இப்போ திமுகவிலேருந்து எல்லாருமே நினைக்கிறாங்க, அவங்க சூழ்நிலை ஏவா வேலு வராரு, கணேசன் வராரு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வராரு, எல்லாம் வேலை செய்யுங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி அவங்க அவஸ்தைப்பட போகிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னுட்டு வெளியூர்காரங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு அப்புறம் தயவு செஞ்சு தலையை சொஞ்சிட்டு நிற்காதீங்க. எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் அந்த அம்மாட்ட இது வரைக்கும் கடவுள் சாட்சி 5 பைசா வாங்கலை. ஒரு இன்னைக்கு கூட டீ சாப்பிட்றீங்களான்னாங்க, ஏன்னா நான் டீ சாப்பிட்ற பழக்கமே இல்லைன்ட்டேன். இன்னைக்கு வேர்வை சிந்த பேசுகிறேன்னா கூட விருதாலத்துக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக பேசுகிறேன். தயவு செஞ்சு அந்த அம்மா பிரேமலதாவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா விருதாலாம் நாசமாக போயிடும், குட்டி சேவராக போயிடும். தயவு செஞ்சு அதை ஆக்காதீங்க, நல்லது நடக்கட்டும். அதனால் திமுகவில் இருக்கீங்களா இருங்க, நீங்கள் அந்த ஓட்டு போடலன்னா கூட அந்த அம்மாவுக்கு போய் ஓட்டு போடுங்கன்னு யார்கிட்டையும் சொல்லி ஓட்டை வாங்கி கொடுத்துறாதீங்க, வீணாக போயிடும், அதோட மெட்ராஸ் போயிடும். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரவங்க, நீங்கள் எப்போ போனாலும் இந்த தமிழரசியை பார்க்கலாம். டாக்டர் அம்மாவை நீங்கள் என்ன சொன்னாலும் நல்லது அது பூரா செய்யும். அந்த ஹாஸ்பிட்டலில் கூட காசு இருந்தால் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லை ரைட் போ அப்படின்னும். பார்க்குறவங்கள பூரா இப்போ பேர் சொல்லி கூப்பிடுது. இந்த அம்மா பேரே சொல்ல தெரியாது, யாருன்னு தெரியாது. அந்த அம்மா 72 வயசாகுது, நின்றுக்கிட்டு ஓட்டு கேட்டுட்டு நிற்குது அந்த அம்மா. இந்த அம்மா உள்ளார உக்காந்துக்கிட்டு ஏசியை போட்டுட்டு கையை இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு போகுது. புரிஞ்சுங்க, இப்பயே தயவு செஞ்சு விருதாலத்தை வீணாக்காதீங்க. உங்களால் முடிஞ்சது தமிழரசிக்கு செய்யுங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். என்னோட ஆசையும் அதான். விருதாசலம் தொகுதியில் அனைத்து இந்த அதிமுக கூட்டணியிலே போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர், மண்ணின் மகள், மரியாதைக்குரிய மனிதநேயமுள்ள மருத்துவர், எளிமையானவர், இந்த ரொம்ப இந்த பந்தாலாம் காட்டாத ஒரே ஒரு வேட்பாளர், பாமகவினுடைய வேட்பாளர், டாக்டர் கோவிந்தசாமியை போல வன்முறையை விரும்பாத வேட்பாளர், டாக்டர் கோவிந்தசாமியை போல எளிமையான வேட்பாளர், மரியாதைக்குரிய டாக்டர் திருமதி தமிழரசி ஆதிமூலம் ஜெயிக்க வேண்டும். அனைத்து இந்த அதிமுக ஆட்சி அமைந்தால் விருதாசலம் மாவட்டமாக வேண்டும், தொகுதி வளர்ச்சி அடைய வேண்டும், தொகுதி மக்கள் நன்றாக இருக்கணும் தான் நாங்களும் நினைக்கிறோம் அண்ணே. அதனால் சொல்லுங்கள். ஒன்று இப்போ அந்த தமிழரசிக்கு கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா தான் உழைக்கிறீங்க. இன்னும் 2 நாள்
இன்னும் கொஞ்சம் ஒரு பங்கு கூட உழைச்சிங்கன்னாக்கா அமோக வெற்றி அந்த அம்மாவுக்கு. அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வேறு எந்த காரணத்துக்காகவும் நான் வந்து தமிழரசிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை. விருதாளம் அது பழமலைநாதர் நல்லா நமக்கு வந்து சாமி கும்பிட கிடைக்கணும், விருதாளம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் கேட்குறேன். தயவு செஞ்சு மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. ரொம்ப நன்றி. உங்கள் வேட்பாளர் தமிழரசி, உங்கள் சின்னம் மாம்பழம். வணக்கம், நன்றி.